வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஸ்கந்த புராணம் அசுரகாண்டம் அத்தியாயம் 12. காகம் கவிழ்த்த காவேரி. பக்தர்களுடைய பீடைகளை நீக்குபவரும் பக்தனுடைய பாப சமூகத்தை அழிக்கக்கூடியவரும் ஒளி வீசி திகழ்பவருமாகிய விநாயக பெருமானை கண்டதும் தேவேந்திரன் அவரை பக்தி பெருக்கோடு வணங்கினான். அவனை நோக்கி, யானைமுக கணபதி இந்திரனே, உனக்கு வேண்டிய வரங்களை கேட்டு என்னிடமிருந்து பெற்றுக்கொள்வாயாக என்று திருவாய் மலர்ந்து அருளினார். உடனே தேவேந்திரன் விக்னராஜரை நோக்கி, ஐங்கரனே, இந்த சோலையில் உள்ள மரங்கள் எல்லாம் செழிப்பாக வளரும் பொருட்டு உங்கள் அருளால் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். உடனே தும்பிக்கை பிள்ளையார் அவனை நோக்கி, இந்த பிரம்மாண்டத்தில் உள்ளதும் அதற்கு அப்பால் உள்ளதும் ஆகாச கங்கை, பாதாள கங்கை, இன்னும் இந்த உலகத்தில் உள்ள இது போன்ற எந்த தீர்த்தங்களாலும் சரி அல்லது வேறு உலகங்களில் உள்ள தீர்த்தங்களாலும் சரி, உனக்கு எது தேவை என்று படுகிறதோ அதை உடனே கொண்டு வருகிறேன் என்று கூறினார். கம்பீரமான ஸ்பஷ்டமான அந்த கணபதியின் வார்த்தைகளை கேட்டதும் தேவேந்திரன் அகமிக மகிழ்வதாக, விக்னங்களை போக்கி அருளும் மகா கணபதியே, கருணை கடலே, தவசீலர்களில் சிறந்தவரான அகஸ்திய முனிவர் பரிசுத்தமான நதிகளில் ஒன்றான காவேரியை தம்மோடு கொண்டு வந்து தமக்கு அருகிலேயே வைத்து கொண்டிருக்கிறார். அந்த காவேரியை தாங்கள் தான் இங்கு அழைத்து வர வேண்டும் என்று வினயத்துடன் வேண்டினான். அப்படியே ஆகட்டும் என்று கூறிய தும்பிக்கை பெருமான் அந்த வினாடியிலேயே ஒரு காகத்தின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு அகத்திய முனிவரின் அருகில் பறந்து சென்று அவருடைய கமண்டலத்தின் மீது அமர்ந்து கொண்டார். உடனே சிறந்த முனிசிரேஷ்டரான அகஸ்தியர் தம்முடைய கமண்டலத்தின் மேல் வீற்றிருந்த காகத்தை கண்டு பரபரப்போடு அதை தன் கைகளினால் விரட்டி துரத்தினார். அப்பொழுது அந்த காகமையானது துரிதமாக தன் கால்களால் அந்த கமண்டலத்தை குப்புற தள்ளிவிட்டு மேலே உயரமாக எழும்பி பறந்து சென்றது. கமண்டலம் தலைகீழாக கவிழ்ந்து விட்டதை கண்டதும் அகஸ்தியர் சிவசிவா என்று சொல்லிக்கொண்டே, அடே, இந்த காகம் இப்பொழுது இங்கு எதற்காக வந்து என் கமண்டலத்தை கவிழ்த்து விட்டது என் கண் பார்வைக்கு எட்டும் தொலைவில் இங்கும் அங்குமாக பறந்து திரிகிறதே. இந்த காகத்தை எப்படியாவது நான் பிடித்து கொண்டு விட்டுத்தான் மறு வேலை பார்க்க போகிறேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டார். பிறகு அவர் அளவு கடந்த ஆத்திரத்தோடு அந்த காகத்தின் சமீபமாக விரைந்து சென்று அதை எட்டி பிடிக்க முயன்றார். ஆனால் திடீரென்று அந்த காகம் மறைந்து விட்டது. அடே, இதென்ன ஆச்சரியமாக இருக்கிறதே என்று அவர் இங்கும் அங்குமாக தன் பார்வையை ஓடவிட்டபடியே வியந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு எதிரே இடுப்பில் கோவணம் மட்டும் அணிந்த மாணவன் ஒருவன் நிற்பதைக் கண்டு, இவன்தான் என் கமண்டலத்தை கவிழ்த்திருக்க வேண்டும். காகம் என்று நான் தவறாக கருதிவிட்டது பிரம்மையே என்று கருதிய வண்ணம் அந்த சிறுவனையே கூர்ந்து பார்த்தார். அச்சிறுவனின் தலையில் தம் கையால் தண்டனை அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் அவன் அருகில் விரைந்து சென்ற பொழுது அந்த சிறுவன் அச்சம் கொண்டவன் போல் சிறிது தொலைவு வரை வேகமாக ஓடிச் சென்று விட்டு அதன் பிறகு அந்த இடத்திலேயே நின்றான். முனிவர் அவனை பின்தொடர்ந்து வேகமாக சென்று அந்த பிரம்மச்சாரி பையனை குட்டுவதற்காக மிகுந்த கோபாவேசத்தோடு தமது கையை உயரத் துவக்கினார். ஆனால் அந்த பொல்லாத சிறுவனோ அவர் கையில் அகப்படாமல் அவருக்கு போக்கு காட்டி ஓடி விளையாடி அவரை ஏமாற்றினான். அந்த பிராமண சிறுவனின் உருவத்தில் இருந்த திவ்ய காந்தி பொருந்திய கணேச பெருமான் அம்முனிவரை இம்மாதிரி பல தடவைகள் ஏமாற்றி சோர்வடைய செய்தார். அதன் பிறகு அப்பெருமான் தன் ஏராளமான கணங்கள் நாற்புறமும் சூழ்ந்து நிற்க அவர்களுக்கு நடுவில் தம் நிஜ வடிவத்தை எடுத்து முனிவருக்கு தரிசனம் தந்தருளினார். யானை முகத்தை கொண்டவரும் சரிந்த தொந்தியை உடையவரும் முரம் போன்ற பிரம்மாண்டமான செவிகளை கொண்டவரும் கீழ்நோக்கி தொங்கும் உதடுகளை கொண்டவரும் சிரசில் சந்திரகலையை தரித்தவரும் தோன்றிய வடிவங்களில் திகழ்பவரும் பூதகணங்கள் அனைத்திற்கும் அதிபதியும் கவிகளுக்குள் சிறந்த கவியும் அந்தன சிரேஷ்டர்கள் அனைவருக்கும் அரசரும் சுபங்களை அளிக்க வல்ல தெய்வமும் ஆகிய அந்த கணேச பெருமானை பக்தி மேலிட வணங்கி நின்ற அகஸ்தியர், தும்பிக்கை விநாயகரை, சகல விக்னங்களையும் நீக்கி அருள்பவரும் சகல தீவினைகளையும் போக்க வல்லவரும் முருகனின் மூத்த சகோதரனும் ஆகிய உம்மை மீண்டும் மீண்டும் நமஸ்கரித்து வணங்குகிறேன் என்று கூறியபடி
அப்படியே அம்மூர்த்தியின் திருவடிகளில் பல முறைகளும் நமஸ்கரித்து எழுந்தார். விநாயகப் பெருமான் அம்முனிவரை நோக்கி, சிறந்த தவசீலரே, விந்திய மலையின் திமிரை ஒழித்தவரே, உம்முடைய பக்தியைக் கண்டு நான் பெரிதும் பூரிப்படைகிறேன். இப்பொழுது உமக்கு வேண்டும் வரத்தை என்னிடம் கேட்டு பெற்றுக் கொள்வீராக என்று திருவாய் மலர்ந்தருளினார். உடனே அகஸ்தியர் வணங்கியவரை பாதுகாக்கும் அருட்கடலே, நான் செய்த தவறுகளை பொறுத்து கொள்ள வேண்டும். தங்களுடைய திருவடி தாமரைகளை எனக்கு என்றும் நீக்கமில்லாத பக்தி உண்டாகும்படி அருள் புரிய வேண்டும். கஜவதனே, என்னுடைய கமண்டலம் கவிழ்ந்து விட்டதால் அதில் உள்ள காவேரி நதி பெருக்கெடுத்து ஓடிவிட்டது. மகாதேவனுடைய பூஜையின் நிமித்தம் அந்த காவேரி ஜலத்தை நான் திரும்பவும் அடைய விரும்புகிறேன். மேலும் தங்களை இன்னார் என்று அறிந்து கொள்ளாமல் நான் தங்களை குட்டவும் துணிந்து விட்டேன். அதனால் அந்த குட்டு என்னையே சார்ந்து விடட்டும் என்று கூறிவிட்டு அவர் தம் இரு கைகளையும் முஷ்டி பிடித்து தம் தலையில் ஓங்கி ஓங்கி கொட்டிக்கொண்டார். அதை கண்டது விநாயகப் பெருமான் அம்முனிவரை சமாதானப்படுத்தி, முனிவர்களில் தலை சிறந்தவரை, இந்திரனுக்காக பட்டு போன மரங்களை செழிப்பாக வளரச் செய்யும் பொருட்டு அவனால் வேண்டிக் கொண்டதன் பேரில் நான் இங்கு வந்தேன். அதற்காகத்தான் நான் வேண்டுமென்றே காகத்தின் வடிவத்தில் முன்னிலையில் பறந்து வந்து கமண்டலத்தையும் கவிழ்த்தேன். ஆனால் விருப்பப்படி சிவபெருமானின் பூஜைக்காக இந்த காவேரி நீர் உபயோகிக்கப்படட்டும் என்று கூறிவிட்டு தம் துதிக்கையை வளைத்து அதன் மூலமாக காவேரி நதி தண்ணீரை முழுவதையும் எடுத்து கமண்டலத்தில் ஊற்றி நிரப்பினார். அதன் பிறகு விநாயகப் பெருமான் அகஸ்திய முனிவருக்கு ஏராளமான வரங்களையும் கொடுத்தருளிவிட்டு அவர் முன்னிலையிலிருந்து மறைந்தார். அகஸ்திய முனிவரோ பூரிப்படைந்த மனதோடு அங்கிருந்து புறப்பட்டு திருக்குற்றாலம் என்னும் நகரத்தை அடைந்தார். ஆனால் அந்த ஊரிலிருந்து விஷ்ணு பக்தர்கள் அனைவரும் அவரை அந்த பட்டினத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தினார்கள். உடம்பு முழுவதும் பட்டை பட்டையாக திருநீறு பூசியும் மார்பில் ருத்ராட்ச மாலைகளை அணிந்தும் பழுத்த சிவப்பழமாக திகழ்ந்த அகஸ்திய முனிவரை பார்த்ததும் வைஷ்ணவ அன்பர்கள், அந்தன சிரேஷ்டரே, சைவ மதத்தை சார்ந்துள்ள நீர் எங்களுடைய இந்த பட்டினத்திற்குள் பிரவேசிக்கவே கூடாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள். அகஸ்திய முனிவரும் அதற்கு எதிர்த்து பதிலொன்றும் பேசாமல் மௌனமாக அப்பட்டினத்திற்கு வெளியே சென்றார். அங்கே மாயையால் தம்மை வைஷ்ணவ பக்தராக மாற்றிக்கொண்டு மீண்டும் அந்நகரின் பிரவேசித்தார். அப்பொழுது அவரை யாரும் தடுத்து நிறுத்தவோ எதிர்த்து பேசவோ முன் வரவில்லை. அங்குள்ள விஷ்ணு அன்பர்கள் அனைவரும் அவரை நோக்கி வினயத்துடன் வணக்கம் செலுத்தி அவரை வைஷ்ணவ கோயிலினுள் அழைத்துச் சென்றார்கள். அகஸ்தியரும் வைஷ்ணவ குலத்தினர் பேசும் முறைப்படியே அவர்களோடு அளவலாவி மகிழ்ந்தார். பிறகு அவர் அந்த அன்பர்களை நோக்கி, நான் இங்கே விஷ்ணு பூஜையை செய்து நிறைவேற்ற வேண்டும். ஆகையால் நீங்கள் அனைவரும் சற்று நேரத்திற்கு வெளியே செல்கிறீர்களா என்று வினயத்துடன் கேட்டார். அவ்வாறே அவர்கள் அங்கிருந்து அப்பால் சென்றதும் அகஸ்தியர் அந்த ஆலயத்தினுள் வீற்றிருந்த மகாவிஷ்ணுவின் உருவத்தை சிவபெருமான் என்ற நினைப்போடு தம் கையினால் தொட்டு அழுத்தினார். அப்பொழுது அந்த விஷ்ணு விக்கிரகம் அவருடைய கைப்பட்ட மாத்திரத்திலேயே சிவலிங்கமாக உருமாறிவிட்டது. உடனே அங்கிருந்த வைஷ்ணவ பக்தர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அகத்திய முனிவர் லிங்க வடிவத்தில் திகழ்ந்த பரமேஸ்வரனை பக்தி பெருக்கோடு பூஜித்து வணங்கினார். உடனே அங்கிருந்த வைஷ்ணவர்களுக்கு அடங்கா கோபம் வந்துவிட்டது. அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டு அகஸ்தியரை அடிப்பதற்காக வேகமாக ஓடி வந்தார்கள். அகத்திய முனிவரும் கோபாவேசத்தில் மூழ்கியவராக அவர்களை உற்று பார்த்தார். அப்பொழுது அவருடைய கோபாக்னியால் மிகுந்த தாபத்தை அடைந்த வைஷ்ணவர்கள் அங்கிருந்து சிதறி ஓடி சென்று விட்டார்கள். உடனே அகத்தியர் அந்த குற்றால பட்டினத்தில் சிவபக்தர்களை குடியேற்றிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு ஹய பர்வதத்தை அடைந்தார். அங்கே கண்வ முனிவர், நந்திதேவர், பிருகு முனிவர், கௌதம முனிவர், பிரகஸ்பதி, பிருங்கி, துர்வாசர் ஆகியவர்களினால் வைஷ்ணவ பக்தர்களுக்கு விளைந்திருக்கும் சாபக்கேட்டை எண்ணி பெரிதும் ஆதங்கம் அடைந்தார். இப்பொழுது அகஸ்தியரின் கமண்டலத்திலிருந்து பெருகி ஓடிய காவேரி நதியை பற்றி பார்க்கலாம். அந்த காவேரி நதியானது சீர்காழி என்ற நகரத்திலுள்ள சோலைகளில் எல்லாம் நுரையிட்டு சென்று அங்குள்ள மரங்களை எல்லாம் புதிதாக துளிர்விட்டு செழிப்பாக வளர்ந்தோங்கச் செய்தது. அம்மரங்களில் அநேக விதமான வண்ண மலர்களும் பூத்து குலுங்கின. அக்கண்கொள்ளா காட்சியை கண்ணுற்ற தேவேந்திரன் தன் மனதில் இருந்து கவலைகளை எல்லாம் அடியோடு ஒழித்துவிட்டு அகமிகம் மகிழ்ந்தான். அதன் பிறகு அவன் மூங்கில் வடிவத்தில் இருந்து தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு தன் சுய உருவத்தையே எடுத்துக்கொண்டான். அவன் தன் மனைவி இந்திராணியுடன் உலக கர்த்தாவான சிவபெருமானை வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து வணங்கி பூஜித்து வரலானான்.
இதற்கிடையில் தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்கள் அரசனான தேவேந்திரனை காண்பதற்காக அங்கே வந்து குழுமினார்கள். அவர்கள் அவனை நோக்கி, எங்கள் தலைவரே, எங்களை எல்லாம் நிராதரவான நிலைமையில் விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் இந்த காட்டில் உங்கள் அருமை மனைவியோடு தங்கியிருந்து நிம்மதியாக வசித்து வருகிறீர்களே, இது உங்களுக்கே நியாயமான செய்கையாக இருக்கிறதா? நீங்கள் இப்பொழுதே எங்களோடு சொர்க்க லோகத்திற்கு திரும்பி வாருங்கள். நம் எல்லோரும் முயன்ற அசுரர்களை விரட்டி அடித்துவிட முயன்று பார்ப்போம் என்று கூறினார்கள். உடனே தேவேந்திரன் அவர்களை நோக்கி, தேவர் பெருமக்களே, நான் இப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? அந்த பொல்லாத சூரனுடைய கட்டளைப்படி நான் சமுத்திரத்திற்கு சென்று மீன்களை கூட பிடித்து கொண்டு வந்து அவனுடைய காலடியில் சமர்ப்பித்தேன். அது மட்டுமா, மது மாமிசம் போன்ற இழிவான எத்தனையோ பொருட்களையும் அவன் பொருட்டு நான் தேடிக்கொண்டு வரும்படியாக நேர்ந்தது. அப்படியெல்லாம் நான் அவன் மனம் கோணாதபடி ஏவல் காரியங்களை செய்தும் அவன் என் மனைவி இந்திராணியை பலவந்தமாக அடையவே விரும்பினான். அதற்காக என்னை சிறையில் தள்ளிவிடவும் முயன்றான். அதனால் ஏற்பட்ட அச்சத்தின் காரணமாகத்தான் நான் என் மனைவியோடு தனியாக இங்கே ஓடி வந்து தங்கி இருக்க துணிந்து விட்டேன். ஆனால் இப்பொழுது என் மனம் அந்த அசுரனின் மேல் கொண்டிருக்கும் பீதி காரணமாக அஞ்சி நடுங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அவனால் எங்கே எனக்கும் என் மனைவிக்கும் அவமானம் ஏற்பட்டு விடுமோ என்ற எண்ணம் ஒவ்வொரு வினாடியும் துடித்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் இந்த நிராதரவான நிலைமையிலும் நான் அசுர குலத்தினரை அழிக்க விரும்பி அதற்காக பரமேஸ்வரனை பூஜித்து வணங்கி அவருடைய அருளை பெறவே முயன்று வருகிறேன். இப்பொழுது அதிர்ஷ்டவசமாக நீங்களும் இங்கே என்னை நாடி வந்து சேர்ந்து விட்டீர்கள். இப்பொழுது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கைலாயங்கிரியின் சிகரத்திற்கு புறப்பட்டு செல்வோம். அங்கே பரமேஸ்வரனிடம் தம்முடைய விருத்தாந்தங்களை எல்லாம் கூறி முறையிட்டு அவர் சொற்படி நாம் நடந்து கொள்வோம் என்று கூறினான். அவனுடைய வார்த்தைகளின் படியே நடந்து கொள்வதாக தேவர்கள் அனைவரும் தங்களது சம்மதத்தை தெரிவித்தவுடன் தேவேந்திரன் அதை பற்றி தன் மனைவியிடம் தெரிவிப்பதற்காக விரைந்து சென்றான். தேவேந்திரனின் பத்தினியாகிய இந்திராணியோ அதை கேட்டதும் பெரிதும் மனம் வருந்தி குழம்பினார். அதை கண்ட இந்திரன் அவளை சமாதானப்படுத்தும் பாவனையில், என் ஆருயிர் மனைவியே, உன் மனதில் குடிக்கொண்டிருக்கும் வீண் கவலைகளை எல்லாம் விட்டுவிடு. சகல தேவர்களும் இங்கே வந்து கூடியிருக்கிறார்கள். அவர்களோடு நானும் சென்று கைலாசத்தில் வீற்றிருக்கும் மகாதேவனை தரிசித்து அப்பெருமானிடம் நம்முடைய குறைகளெல்லாம் கூறி அவருடைய அருளை பெற்று விரைவில் உன்னிடம் திரும்பி வந்து சேர்ந்து விடுவேன். அதுவரையிலும் இந்த குழந்தையான சாஸ்தாதேவன் உன்னை பாதுகாத்து வருவான் என்று கூறினான். உடனே இந்திராணி, நாதா, என்னை பாதுகாத்து வரக்கூடிய இந்த குழந்தை சாஸ்தாதேவன் யார்? இவனுக்கு அனைவரையும் பாதுகாத்து ரட்சிக்கும் திறன் எப்படி? எதனால் ஏற்பட்டது? அதை எனக்கு தாங்கள் கூறி விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சாஸ்தாதேவன் பிறந்த கதை. தேவேந்திரனும் தன் மனைவிக்கு அந்த வரலாற்றை விளக்கி கூறலானான். முன்பொரு சமயம் தேவர்கள் அசுரர்கள் ஆகிய இரு இனத்தினரும் சேர்ந்து கொண்டு பார்க்கடலை கடந்தார்கள் அல்லவா? அப்பொழுது அந்த கடலில் இருந்து தோன்றிய அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் விநியோகிப்பதற்காக மகாவிஷ்ணு அழகிய மோகினி பெண்ணின் உருவம் எடுத்து நம்முடைய அதி அற்புத அழகு கவர்ச்சியினால் அசுரர்களை மயக்கி அவர்களை மதிக்குழம்பச் செய்தார். அந்த சமயம் பார்த்த அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும் விரைவில் பங்கிட்டு கொடுத்து அவர்களை சாப்பிட்டு முடிக்கச் செய்தார். அதே சமயத்தில் அந்த மோகினி பெண்ணை கண்டு மகிழ்வதற்காக பரமசிவன் அங்கு வந்தார். அதி அற்புத அழகு பொருந்தியவளும் சபலத்தை மூட்டக்கூடிய கடைக்கண் வீச்சை கொண்டவளும் மறைந்து விடாத மின்னல் ஒளியை போல் பிரகாசமாக ஒளி வீசி திகழும் மின்னல் கொடி போன்ற வனப்பு வாய்ந்தவளும் அழகிய முத்து மாலைகளை மார்பில் அணிந்த மனதை சுண்டி இழுக்கும்படியான பூரித்த மார்பகங்களை கொண்டவளும் மெலிந்த இடையை கொண்டவளும் ஆகிய அந்த அழகு மங்கையை கண்டவுடன் மகேஸ்வரன் அவள் மீது அடங்கா காதல் கொண்டு அவளோடு கூடி மகிழ்ந்து இன்பம் அனுபவிக்க பெரிதும் விரும்பினார். அதனால் அவர் அவளை நோக்கி, திவ்யமான அழகு வாய்ந்த உடல் வனப்பை பெற்றவளே, உன்னோடு இந்த வினாடியை இன்பம் அனுபவிக்க நான் விரும்புகிறேன். என் ஆசையை பூர்த்தி செய்து வைக்க வேண்டியது உன் பொறுப்பாகும் என்று கூறினார். உடனே அந்த மோகினி பெண் அவரை நோக்கி, ஈஸ்வரனே, என்னுடன் எவ்வாறு நீங்கள் கூடி மகிழ முடியும்? நானோ மகாவிஷ்ணுவாவேன். இப்பொழுது தேவர்களின் பொருட்டு இந்த மோகினி உருவத்தை எடுத்திருக்கிறேன் என்ற வெட்கமும் நாணமும் கலந்த குரலில் மொழிந்தார். அதற்கு சிவபெருமான், நாராயணனே, நீர் என்னுடைய 4 சக்திகளின் மத்தியில் புருவ சக்தியில் அல்லவா
புருவ சக்தி அல்லவா? அதனால்தான் முன்பு ஒரு சமயம் உம்மோடு கூடி மகிழ்ந்து பிரம்மதேவனை அவதரிக்கச் செய்தேன். பின்பொரு சமயமோ நீர் இதே மாதிரியாக மோகினி வடிவத்தை எடுத்துக்கொண்ட பொழுது அச்சமயம் நீரே என்னோட இன்பம் அனுபவிக்க பெரிதும் விரும்பினீர். ஆகையால் வனப்பு மிகுந்த வனிதையே நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து இன்பம் அனுபவிக்க தகுதியுள்ளவர்கள் தான் என்று கூறினார். ஆனால் அந்த மோகினி பெண்ணோ அவருடைய இச்சைக்கு உடன்பட விரும்பாதவள் போலவே தோன்றினாள். அதை பொருட்படுத்தாத மகாதேவன் அவள் கரத்தை பிடித்திழுத்து பரபரவென்று ஜம்பு தீபத்தில் இருக்கக்கூடியதான தேக்கு மரத்தடியினில் படுக்க வைத்து அவரோடு கூடி மகிழ்ந்தார். அவருடைய பொங்கி பெருகும் மோகாவேசத்தின் வேகத்தை தாங்க முடியாத மோகினி தன் சரீரமெங்கும் வியர்வை பெருக்கெடுத்தோட வயிற்றை குமட்டி வாந்தி எடுத்தாள். அவள் எடுத்த அந்த வாந்தி நீரானது கண்டகி என்னும் நதியாக பெருக்கெடுத்தோடியது. அந்த நதி நீரில் வஜ்ரதந்தம் என்னும் பெயருள்ள புழுக்கள் உற்பத்தியாகி அவை தங்கள் வாய் நீரினால் அங்குள்ள மிருதுவான களிமண்ணை கொண்டு கூடு கட்டி கொண்டு அமைதியாக வசித்து வருகின்றன. எப்பொழுது அந்த கண்டகி நதியில் நீர்ப்பெருக்கு உண்டாகி தண்ணீர் நிரம்பி ஓடுகிறதோ அப்பொழுது புழுக்கள் அனைத்தும் மடிந்து போய் விடுகின்றன. அச்சமயம் அந்த ஜலப்பிரவாகத்தில் புழுக்கூடுகள் ஏராளமாக மிதந்து கொண்டிருக்கும். அந்நாட்டில் உள்ள ஜனங்களில் சிலர் அப்புழுக்கூடுகளை நீரில் வலைவீசி பிடித்து அதன் நடுவில் இருக்கும் பொன்னை மட்டும் தாங்கள் எடுத்துக்கொண்டு கூடுகளை விட்டு விடுவார்கள். அந்த புழுக்கூடுகள் தான் இப்பொழுது சாலிகிராமம் என்று வழங்கப்பட்டு வருகின்றன. அப்புழுக்கூடுகள் மகாவிஷ்ணுவின் வாந்தி நீரிலிருந்து உண்டாகியபடியால் அவை விஷ்ணுவுக்கு உரிதான சிலைகள் என்று பிரசித்தி அடையலாயிற்று. ஆகையால் உலகத்தில் இப்பொழுது சிவபெருமானுடைய யோனி பீடமாகிய ஆவுடையாருக்கு அந்த கண்டகி நதியினுடைய சாலிகிராம சிலையை பெரியோர்கள் உபயோகித்து வருகிறார்கள். இப்படியாக சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த சாஸ்தா என்பவர் ஹரிஹர புத்திரனாக விளங்கி வருகிறார். இந்த சாஸ்தாவானவர் தம் தந்தையாகிய சிவபெருமானுடன் சென்று பிதாவே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று வணங்கி கேட்டார். அதற்கு மகாதேவன், மைந்தனே, நீ சகல உலகங்களுக்கும் அதிபதியாக விளங்க வேண்டும் என்று ஆணையிட்டார். இப்படிப்பட்ட சிவபுத்திரராகிய சாஸ்தா உன்னை பாதுகாத்து வரட்டும் என்று இந்திரன் கூறி முடித்துவிட்டு தன் மனதில் உலக நாயகனான சாஸ்தாவை எண்ணி வணங்கினான். அப்பொழுது அந்த ஹரிஹர புத்திரன் குரூரர்களான பூதங்கணங்களால் சூழப்பட்ட இந்திராணியின் முன்னிலையில் காட்சியளித்தார். அவர் தேவேந்திரனை நோக்கி, என்னை எதற்காக வேண்டினாய்? நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று வினவினார். உடனே தேவேந்திரன், சாஸ்தாவே, என்னுடைய உயிருக்குயிரான மனைவியாகிய இந்திராணியை நான் திரும்பி வரும் வரையில் நீங்கள் தான் பாதுகாத்து வர வேண்டும். நான் இப்பொழுது கைலாய மலைக்கு செல்லப் போகிறேன் என்று கூறிவிட்டு அவளை அவருடைய பொறுப்பில் விட்டுவிட்டு தேவேந்திரன் தேவர்கள் புடைசூழ கைலாயத்தை நோக்கி புறப்பட்டு சென்றான். உடனே சாஸ்தாவும் இந்திராணியை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படியாக கணபதியை நியமித்து விட்டு தம் இருப்பிடமாகிய மகாகாலத்துக்கு சென்று விட்டார். கைலாயங்கிரியை அடைந்த தேவர்கள் அனைவரும் அங்கே காவலாக வீற்றிருந்த நந்தி தேவரை தொலைவில் இருந்தே தரிசித்து நமஸ்கரித்து வணங்கினார்கள். அவராகவே அவர்களை தமக்கு சமீபத்தில் வரும்படி அழைத்ததும் அவர்கள் அனைவரும் நந்திதேவரின் அருகில் வந்து சூழ்ந்து நின்றார்கள். நந்திகேஸ்வரர் இந்திரனை நோக்கி, இந்திரனே, நீ எதற்காக இப்பொழுது இங்கே வந்திருக்கிறாய் என்று வினவினார். உடனே இந்திரன், நந்திதேவரே, மகாதேவனை தரிசித்து மகிழும் பொருட்டே நான் தேவர்களோடு இங்கு வந்திருக்கிறேன். என்னிடம் தாங்கள் கருணை கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு நந்தி தேவர், இந்திரனை, உன்னால் இப்பொழுது மகேஸ்வரனை தரிசிக்க முடியாது. அவரை தரிசிக்கும் சமயம் இதுவல்ல. அப்பெருமான் சனகாதி முனிவர்களுக்கு இப்பொழுது ஞானோபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் என்று கூறினார். அதை கேட்ட இந்திரன் நந்தி தேவரை மீண்டும் நமஸ்கரித்து வணங்கிவிட்டு கைலாச பர்வதத்தின் மற்றொரு சிகரத்திற்கு சென்றான். அங்கே தேவர்களோடு சேர்ந்து கொண்டு பரமேஸ்வரனை வணங்கி வழிபட்டு தன் வாழ்நாட்களை கழித்து வந்தான். இங்கே இப்படி இருக்கும் பொழுது கொடுமையே உருவானவளும் தீய செயல்களை புரிவதில் நாட்டம் உள்ளவளும் நொடி பொழுதிற்குள் அண்டத்திற்குள் இருக்கும் பூமியெல்லாம் சுற்றி அலைந்து வருபவளும் போகும் வழியில் எதிர்ப்படும் ஆடவர்களையெல்லாம் கூடி மகிழ்ந்து இன்புறும் காமவெறி பிடித்தவளும் தினசரி இயற்கையான அழகு வாய்ந்த 2000 பெண்மணிகளை பலவந்தமாக சூரபத்மனிடம் கொண்டு வந்து விடுபவளும் விபச்சம் அறியும் பயங்கரமே உருவானவளும் ஆகிய அரக்கி அஜாமுகி தன் சிநேகிதியாகிய துர்முகி என்பவளுடன் சீர்காழி பட்டினத்திற்குள் நுழைந்து அங்குள்ள தோட்டத்தில் புகுந்தார்.
அங்கே இந்திரனின் ஆருயிர் மனைவியாகி இந்திராணியை அதி அற்புதமான அழகு கவர்ச்சியை கண்டு பெரிதும் உற்சாகம் கொண்ட அவள், இந்திராணியை, நீ எந்த காரணத்தை முன்னிட்டு இங்கே வசித்து வருகிறாய்? நான் உன்னை தேடித்தான் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறேன். அகில உலகங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தியான என்னுடைய சகோதரன் உன்மேல் அளவு கடந்த காதல் கொண்டு உன் நினைவாலேயே வாடி வதங்குகிறான். நீ இப்பொழுது அவனுடைய அந்தப்புரத்திற்குள் வந்தால் அவன் உன்னை தன் ஆசை நாயகியாக அமர்த்து கொண்டு உன்னோடு கூடி மகிழ்ந்து இன்புறுவான். வீரமற்ற கோழைகளான இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் இப்பொழுது அவளிடம் குற்றவேல் புரியும் வேலைக்காரர்களாகவே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகையால் நீ இந்த வினாடியே இங்கிருந்து புறப்பட்டு என்னோடு வந்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் திமிர் பிடித்தவளான உன்னை நான் பலவந்தமாக கூட்டிச் சென்று விடுவேன் என்றாள். அதை கேட்டதும் இந்திராணி, அசுர பெண்ணே, வீணாக பெருமை அடித்துக் கொள்ளாதே. முன்பொரு சமயம் தேவர்கள் சகல சௌபாகியங்களிலும் அஷ்ட ஐஸ்வர்யங்களிலும் தலை சிறந்தவர்களாக விளங்கி வந்தார்கள். அச்சமயத்தில் உங்கள் அசுர குலத்தினரும் தாழ்வடைந்த நிலைமையில் வலிவற்றவர்களாகவே வாழ்ந்து வந்தார்கள். இப்பொழுது ஏனோ சந்தர்ப்ப வசத்தில் நிலைமை மாறிவிட்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேள். அவர்களுடைய தலைவிதிக்கு ஏற்றபடி வறியவனோ பணக்காரனோ அவன் எப்படி இருந்தாலும் சரி, அவரவர்களுடைய கணவனே பெரியவனாவான். இந்த நீதியிலிருந்து யாருமே விலகிவிட முடியாது. மேலும் என்னை பாதுகாத்து ரட்சித்து வரும் கணங்களுக்கெல்லாம் தலைவராகிய கணபதியின் பெருமையை நீ சிறிதும் உணர்ந்து கொள்ளாமல் என்னை பலவந்தமாக அழைத்து செல்வேன் என்று கூறிவிட்டாயே, அது உன்னால் எப்படி முடியும்? ஒரு காலம் முடியவே முடியாது. மரியாதையாக இப்பொழுதே இங்கிருந்து போய்விடு என்று முழக்கமிட்டாள். ஆனால் கொடியவளாகிய அஜாமுகியோ அதிக ஆத்திரமடைந்து, அடே, உன்னை பாதுகாத்து வரும் அந்த கணபதியின் சக்தியை பார்த்து விடலாமே என்று கூறியவளாக அவளுடைய கையை பிடித்து தரதரவென்று இழுத்தாள். இந்திராணியோ கதிகலக்கத்தோடு உடலெங்கும் நடுங்கி சோர்வடைய தன் கையை உதறிக்கொண்டபடியே ஐயோ ஐயோ என்று பெரிதாக கூக்குரல் எழுப்பினார். உடனே மரத்தடியில் அமர்ந்திருந்த மகாகாலருக்கு அவளுடைய கூக்குரல் சப்தம் கேட்டது. அவர் சட்டென்று இந்திராணியை நோக்கி விரைந்து வந்து அங்கே கொடியவளான அசுரஸ்திரியை நோக்கி, அடிப்பாவி, இந்திராணியை இப்பொழுது விட்டு விடுகிறாயா அல்லது உன்னுடைய கையை கத்தியால் வெட்டி துண்டித்து விடட்டுமா என்று கோபாவேசத்துடன் குமரினார். உடனே அஜாமுகி அவரை நோக்கி, அடே, நீ யார்? என் கையை உன்னால் வெட்டிவிட முடியுமா என்று மார்த்தட்டியபடியே அவரை உறுத்து பார்த்தார். அதற்கு மகாகாலர், வெள்ளை யானையை வாகனமாக கொண்டவரும் சந்திரனை திருமுடியில் தரித்தவருமாகிய சிவபெருமானுக்கும் மோகினி பெண்ணின் வடிவத்தில் வந்து காதல் இன்பம் கொடுத்த நாராயணனுக்கும் சேர்ந்து பிறந்தவரும் இந்த உலகத்தின் அதிபதியுமாகிய சாஸ்தாவின் சேவகன்தான் நான் என்று கூறினார். அஜாமுகியோ அவர் இன்னார் என்று தெரிந்த பிறகும் அவள் அலட்சியம் செய்தவளாக சூலத்தை எடுத்து அவரை நோக்கி வேகமாக வீசியிருந்தார். அந்த சூலத்தை மகாகாலர் 100 துண்டுகளாக்கி கீழே போட்டார். ஆனால் அஜாமுகியும் அதோடு நிற்காமல் தன் தோழியிடமிருந்து சூலத்தை வாங்கி அதையும் அவர் மீது வீசியிருந்தார். இந்திராணியை தன் தோழியின் பொறுப்பில் கவனமாக பார்த்து கொள்ளும்படியாக நியமித்து விட்டு அஜாமுகி எறிந்த 2வது சூலத்தையும் சுக்கு நூறாக பொடிப்பொடியாக கீழே போட்டு விட்டார் மகாகாலர். அதன் பிறகு அஜாமுகி துரிதமாக ஒரு மலையை எடுத்து அதை அவரை நோக்கி வீசி எறிந்தார். அந்த மலையை தன் கத்தியினாலேயே மகாகாலர் உடைத்து எறிந்து விட்டார். மலையை தகர்த்த வேகத்தில் அவருடைய கத்தி உடைந்து போய்விட்டது. அதை கண்ட அஜாமுகி, அடே நிராயுதபாணியான உன்னால் இனி என்னை என்னதான் செய்துவிட முடியும் என்று வீர முழக்கமிட்டார். அதை கேட்டதும் பருமனான சரீரத்தை கொண்ட மகாகாலர் அளவு கடந்த கோபம் அடைந்தவராக அவளை நோக்கி சென்று அவளுடைய கையை பிடித்து இடுப்பில் சொருகி கூறிய கத்தியில் அவளுடைய முரட்டுத்தனமான கையை வெட்டி வீழ்த்தினார். அவள் சிநேகிதியான துர்முகியின் கையை அவ்வாறே வெட்டி துண்டித்தார். அதன் பிறகு இந்திராணியை அவனிடமிருந்து விடுவித்து அந்த சோலையிலேயே தங்கியிருந்து வந்தார். தன்னுடைய கை துண்டிக்கப்பட்டதை கண்டதும் அஜாமுகி தளவரி கோலமாக நிலத்தில் விழுந்த புழுதி தேகத்தில் படிய புரண்டு அரற்றினாள். இப்பொழுது நான் கடல் ஜலம் முழுவதையும் குடித்து விடப் போகிறேன். வானத்தையும் அதிலுள்ள சூரிய சந்திரர்கள், மேகங்கள், நட்சத்திரங்கள் ஆகியவற்றையும் பூமி அதிலுள்ள நீர் முதலானவைகளையும் விழுங்கி ஏப்பம் விடப் போகிறேன் என்று கூறி புலம்பியபடியே தன்னுடைய வெட்டப்பட்ட கையை பார்த்து கதறி எழுதாள். பிறகு மற்றொரு கையினால் பூமியை ஆவேசத்தோடு பல முறைகள் அடித்து தட்டியபடி புலம்பி அழுதாள்.
அஜாமுகியின் முறையீடு. அழுது புலம்பும் அஜாமுகியை நோக்கி அவளுடைய சிநேகிதியான துர்முகி, என் அருமை தோழியே, நீ எதற்காக இப்பொழுது இப்படி அழுதி அரற்றுகிறாய்? உன்னுடைய மன வருத்தத்தை நீக்கிக்கொள். முன்பு தக்ஷனின் யாகத்தில் வீரபத்ர கடவுளினால் தேவமாதர்கள் மூக்கு அறுபட்டவர்களாகவும் மார்பகங்கள் இழந்தவர்களாகவும் கை காது ஆகியவைகள் வெட்டுப்பட்டவர்களாகவும் ஆனார்கள். அதுபோல இப்பொழுது சந்தர்ப்பவசத்தால் நமக்கும் இக்கதி நேரிட்டிருக்கிறது. இதில் எனக்கு மட்டும் துயரமில்லையா என்ன? ஆனால் நடந்ததையே நினைத்து வீணாக இனியும் மனம் வருந்தி கொண்டிருக்காதே. நீ கடல் முதலான நீர்நிலைகளை வற்றி போக செய்துவிட்டால் அதனால் நம் சூரபத்மனுக்குத்தான் தீமைகள் உண்டாகும். ஏனென்றால் இந்த உலகம் முழுவதும் அவன் ஒருவனுக்கே சொந்தமானதாகும் என்று சமாதானப்படுத்த முயன்றாள். அந்த வார்த்தைகளை கேட்டு சிறிது ஆறுதல் அடைந்த அஜாமுகி தன்னுடைய அழுகையை சற்றென்று நிறுத்தி கொண்டாள். பிறகு அவள் மகாகாலனாய் நோக்கி, அடே, உன்னுடைய தலைவனான இந்திரனையும் உன்னையும் நான் விலங்கு போட்டு கட்டாவிட்டால் என்னுடைய இந்த 2 முலைகளும் எனக்கு சொந்தமல்ல என்று சபதமிட்டு விட்டு தன் தோழியுடன் அங்கிருந்து விடுவிடுவென்று வெளியேறி சென்று விட்டாள். இந்த வரலாறு முழுவதையும் கைலாசத்துக்கு சென்ற இந்திரனுக்கு நாரத முனிவர் தெரிவித்தார். உடனே இந்திரன் தன் மனைவியின் நினைவால் பெரிதும் மனம் வருத்தம் அடைந்தான். பிறகு அவன் நந்தி தேவரிடம் விடை பெற்று கொண்டு அந்த இடத்திலிருந்து விரைந்தோடி சென்று தன் மனைவியின் இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்தான். கடந்த விஷயங்களை எல்லாம் அவள் மூலமாக மீண்டும் கேட்டறிந்த இந்திரன் தன் வினைப்பயனை எண்ணி பெரிதும் துயரமடைந்தான். பிறகு அவன் மகாகாலரை வணங்கி பூஜித்து அவருக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தன் மனைவியோடு கூட மகா மேருமலையை நோக்கி புறப்பட்டு சென்றான். மேருமலை சாரலில் இருந்த குகையில் தங்கியிருந்தபடியே தவம் புரியலானான். அப்பொழுது வீரமகேந்திர பட்டினத்தை அடைந்த அஜாமுகி அப்பட்டினத்தின் வீதிகளில் எல்லாம் அழுது புலம்பியவாறே சென்றாள். அவளை கண்ணுற்ற அசுர பெண்மணிகள் அனைவரும் அவளுடைய பரிதாபமான நிலைமையை பார்த்து பெரிதும் மனம் வருந்தி பெருமூச்சு விட்டார்கள். இளைஞர் கூட்டங்கள் விசனத்தோடு அவள் அருகில் வந்து நின்று கொண்டார்கள். கடா சண்டை, சேவல் சண்டை, மல்லர்களின் சண்டை, யானை பந்தயம், குதிரை பந்தயம் ஆகிய நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டிருந்த அசுரர்கள் அனைவரும் தங்கள் சண்டைகளை அப்படியே நிறுத்திவிட்டு அஜாமுகியை நோக்கி விரைந்தோடி வந்தார்கள். அட, இது என்ன? இவள் கை எப்படி யாரால் வெட்டப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் பெரிதும் வியந்து வருந்தினார்கள். இதேபோல் சூதாட்டத்தில் மூழ்கியிருந்த சிலரும், தேரேற முயன்ற சிலரும், இன்னும் பல முக்கிய காரியங்களில் பிரவேசிக்க முற்பட்டிருந்த பலரும் தங்கள் கவனத்தை அஜாமுகியின் பக்கம் செலுத்தியவர்களாக, ஆஹா, இவளோட கை துண்டித்தது யாராக இருக்கும்? அது ருத்ரனால் செய்யப்பட்டதா, அல்லது வீரபத்ரனால் விளைவிக்கப்பட்டதா, அல்லது பைரவர், சாஸ்தா, துர்க்கை ஆகிய இவர்களில் யாராவது ஒருவரால் செய்யப்பட்டதா என்று யோசனையில் மூழ்கினார்கள். அதே சமயத்தில் அஜாமுகியும் தன் பெற்றோர்கள், தமையன்மார்கள், மைந்தர்கள், மாப்பிள்ளைகள் ஆகியவர்களை பற்றி நினைத்து ஏங்கியவாறே 1000 யோஜனை விஸ்தீரணம் உள்ளதும் 1000 கோடி கம்பங்களை கொண்டதும் அந்தந்த அண்டங்களில் உள்ள வினோதமான ரத்தினங்களால் நிர்மாணிக்கப்பட்டதும் மேல் கீழ் பக்கங்களில் வினோதமான கண்ணாடிகள், வஸ்திரங்கள், சாமரங்கள் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்டதுமான சூரபத்மனுடைய ஆஸ்தான மண்டபத்தை துரிதமாக வந்தடைந்தாள். அங்கே சிற்றரசர்கள், சகோதரர்கள், குமாரர்கள், பேரக்குழந்தைகள், வீரமிகுந்த சனாதிபதிகள், மந்திரிகள், தூதுவர்களின் கூட்டங்கள், சாமரம், விசிறி, காலாஞ்சி, வெற்றிலை பெட்டி, குடை, கொடி ஆகிய பொருட்களை கையில் ஏந்தியவர்கள் முதலியவர்களால் சூழப்பட்டு ரத்தினமயமான சிம்மாசனத்தில் சூரபத்மன் அசுரன் கம்பீரமாக வீற்றிருந்தான். ஊர்வசி, மேனகை, ரம்பை முதலிய தேவமாதர்கள் அவன் முன்னிலையில் நாட்டியம் ஆடியபடி அவன் மனதை ஆனந்த பரவசத்தில் மிதக்கச் செய்து கொண்டிருந்தார்கள். அவனுக்கு எதிரே மங்கள ஆரத்தி தட்டுகளை கைகளில் ஏந்தி கொண்டிருக்கும் அழகிய பெண்மணிகள், அன்றாட பலாபலன்களை கணித்துச் சொல்லும் பிரம்மதேவன், அவருடைய மைந்தர்கள், மந்திரவாதிகள், ஜோதிடர்கள், புகழ்பெற்ற கவிவாணர்கள், சாமுத்திரிகா லட்சணத்தை அறிந்து வைத்திருக்கும் நிபுணர்கள், மருத்துவர்கள் போன்ற பலவித கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களும் வணக்கத்தோடு நின்று கொண்டிருந்தார்கள். இவர்களை தவிர இன்னிசை பாடல்களை பாடும் கிண்ணறர்கள், சித்தர்கள், வித்யாதரர்கள், கட்டியக்காரர்கள், அரிக்காரர்கள் ஆகியவர்களும்
அந்த அசுரராஜனுக்கு எதிரே பவ்யமாக நின்று கொண்டிருந்தார்கள். திவ்யமான ரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த சூரபத்மனோ தன் உடலில் பலவித ரத்தினங்களாலும் அதிவினோதமாக அமைக்கப்பட்டிருந்த அணிகலன்களினாலும் ஹாரம், கங்கணம், தோள்வளைகள், கிரீடம், மோதிரங்கள், பொன்மயமான அரஞ்ஞான் ஆகிய ஆபரணங்களினாலும் திவ்யமான உடுப்புகளினாலும் அதி அற்புதமான தோற்றத்தில் காட்சியளித்து கொண்டிருந்தான். அவனுக்கு எதிரே வந்து தடால் என்று நிலத்தில் விழுந்த அஜாமுகி, என் தமையனே, ஏ சூரராஜனே, இப்பொழுது உன்னுடைய சூரத்தனம் எல்லாம் எங்கே சென்று ஒளிந்து கொண்டு விட்டது? முன்பு போர்க்களத்தில் உன்னால் இந்திரன் ஜெயிக்கப்பட்டான். சூரியன் முன்னால் நிற்கும் கோட்டான் போல் உன் பராக்கிரமம் என்னும் ஒளியை காண வலுவற்றவனாய் அந்த தேவேந்திரன் குகையினுள் போய் ஒளிந்து கொண்டான். ஆனால் இப்பொழுதோ அதே இந்திரனுடைய ஒரு சேவகனால் என்னுடைய கை துண்டிக்கப்பட்டு விட்டது. சிங்கமுகனே, 1000 தலைகளையும் 2000 கைகளையும் கொண்டிருக்கும் நீ இந்திரனுடைய ஐராவதத்தை வானவீதியில் தூக்கி எறிந்து பந்தாடினாய் அல்லவா? அப்படிப்பட்ட உன்னுடைய பராக்கிரமம் எல்லாம் இப்பொழுது எங்கே போய்விட்டது? முன்பு ஒரு சமயம் போர்க்களத்தில் மகாவிஷ்ணுவால் எறியப்பட்ட சுதர்சன சக்கரம் என் மற்றொரு சகோதரனான தாரகனின் கழுத்தில் பதக்கமாக அணிவிக்கப்பட்டது. அதே போலவே சூரியனின் பகைவனான பானுகோபன் அந்த சூரியனையே விளையாட்டாக பிடித்து தொட்டிலில் போட்டு கட்டி வைத்தான். மேலும் அக்னிமுகன், இரண்யன், வஜ்ரபாகு, மகாபலிஷ்டர்களான திரிசிரசு, தசசிரசு ஆகிய இங்குள்ள அசுர வீரர்கள் அனைவரும் வீர தீர பராக்கிரமத்தில் குறைந்தவர்கள் அல்ல. ஆனால் இப்பொழுது அவர்களால் எனக்கு என்ன நன்மை ஏற்பட்டது? என் கை வெட்டுண்டதுதான் மிச்சம். என்னுடைய வீரம் செறிந்த குமாரர்கள் அனைவரும் முன்பொரு சமயம் இந்திரன் கொன்று போட்டான். அதை பார்த்தும் சிறிதும் அக்கறை கொள்ளாதவர்கள் போலவே மகாவீரர்களான நீங்கள் அனைவரும் அலட்சியமாக இருந்து விட்டீர்கள். ஐயோ, என் பிதாவே, என் அன்னையை, என் மைந்தர்களை, நீங்கள் அனைவரும் இப்பொழுது எங்கிருக்கிறீர்கள் என்று பலவாறாகவும் புலம்பிக் கதறினார். தன் சகோதரியின் பரிதாப கோலத்தையும் கண்ணீர் வடித்து புலம்பியதையும் தோற்றத்தையும் கண்டு பரபரப்பும் கோபாவேசமும் கொண்ட சூரபத்மன், அஜாமுகி, உன் அழுகையை சற்று நிறுத்திவிட்டு நடைபெற்ற சம்பவம் முழுவதையும் எனக்கு விளக்கிச் சொல். உனக்கு இத்தகைய அலங்கோல நிலைமை யாரால் ஏற்பட்டது? அவன் யாராக இருந்தாலும் அவனை பந்து மித்திரர்களோடும் புதல்வர்களோடும் அழித்து நாசம் செய்து விடுகிறேன் என்று முழக்கமிட்டான். உடனே அஜாமுகி தன் கண்ணீரையும் புலம்பலையும் சற்று அடக்கிக் கொண்டு, அண்ணா, நான் சீர்காழி பட்டினத்திற்கு சென்று அங்கே சோலையொன்றில் இந்திராணியை சந்தித்தேன். அவளை அணுகி அவளை உன் அந்தப்புரத்திற்கு கட்டிலை அலங்கரிக்கும்படியாக கேட்டேன். அதற்கு அவள் அடியோடு மறுத்துவிட்ட பொழுது அவளுக்கு காவலாக இருந்த ஆடவன் ஒருவன் அங்கு வந்து அவனிடம் இருந்த கத்தியினால் என் கையை இப்படி வெட்டி துண்டாக்கி விட்டான் என்று அழுகை வெடித்து கொண்டு வர கூறினாள். உடனே சூரபத்மன் கடும் கோபம் கொண்டவனாக சூரியன், சந்திரன் முதலான 9 கிரகங்களையும் 6 ருத்ரர்களையும் மற்றும் அங்கே குழுமியிருந்த தேவர்களையும் கனமான சங்கிலிகளினால் கட்டி அவர்களை பலவாறாக பழித்து காட்டியபடியே சிறிதும் கூசாமல் சிறையில் தள்ளி அடைத்து விட்டான். அப்பொழுது பூலோகத்தில் காவலாளிகளாக இருந்த அசுரர்களின் தலைகளையும் வெட்டி வீழ்த்தினான். படைப்பு கடவுளான பிரம்மனிடம் தன் தங்கையின் வெட்டுப்பட்ட கையை திரும்பவும் சிருஷ்டித்து தரும்படி கட்டளையிட்டு அவளுடைய இழந்த கையை மீட்டு தந்தான். அப்பொழுது பிரம்மதேவன், அசுரராஜனே, சூரியன் முதலான நவகிரகங்களும் உலகத்தை காத்து ரட்சிப்பதற்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகையால் அவர்களை சிறையில் இருந்து நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று வினயத்துடன் வேண்டிக் கொண்டான். அப்படியே அவர்களை விடுதலை செய்த சூரபத்மனை நோக்கி அவனுடைய மகனான பானுகோபன் கூறலானான். தந்தையே, அந்த அற்ப ஜந்துவான இந்திரனை என்ன செய்ய வேண்டும் அதை மட்டும் எனக்கு தெரிவிங்கள். அந்த அற்பன் எங்கே இருந்தாலும் சரி, அவனை கட்டிப்பிடித்து இழுத்து கொண்டு அவன் மனைவி இந்திராணியோடு உங்கள் முன்னிலையில் வந்து நிறுத்துகிறேன். ஒரு கால் அவனை என்னால் கண்டுபிடிக்க முடியாமலே போய்விட்டாலும் சரி, அதனால் பரவாயில்லை. அவனுடைய அமராவதி பட்டினத்தையே தீக்கு இரையாக்கி அவனுடைய அங்குள்ள சகல தேவர்களையும் உங்கள் எதிரே கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறேன். இப்படி சூளுரைத்துவிட்டு தன் தந்தையின் சம்மதத்தை பெற்றுக்கொண்டு பானுகோபன் அங்கிருந்து அந்த வினாடியை இந்திரனை தேடி புறப்பட்டு சென்றான். அதன் பிறகு சற்று மனம் தெளிந்த சூரபத்மனும் விஷ்ணு, பிரம்மாதி தேவர்கள் அவரவர் இருப்பிடங்களுக்கே போய் வரும்படி அனுப்பிவிட்டு ஆஸ்தான மண்டபத்தில் இருந்து எழுந்து தன் அந்தப்புரத்தை நோக்கி சென்றான். அப்பொழுது பானுகோபனுடன் 1000 வாகினி சேனைகள் அவற்றின் ரத வரிசைகளும் மதம் பொழியும் யானைகளும் குதிரைகளும் பல கோடி குடைகளும் பலவிதமான கொடிகளும் அணிவகுத்து சென்றன. பானுகோபனோ 20,000 குதிரைகளை பூட்டிய மாபெரும் ரதம் ஒன்றில் துர்முகியோடு ஏறி அமர்ந்து
சீர்காழிப்பட்டினத்தை வந்தடைந்தான். அங்கேயுள்ள சோலையில் இந்திரனை தேடி அலைந்தும் அவனை அங்கு காணாததால் தன்னுடைய சேனா வீரர்களோடு இந்திரலோகத்தை நோக்கி புறப்பட்டு சென்றான். இந்திரலோகத்தை அடைந்ததும் அங்குள்ள கற்பகத் தருக்களை வெட்டி வீழ்த்தி அந்த நகரத்தை தகர்த்து சின்னாபின்னமாக்கினான். இந்திரனுடைய மகனாகிய ஜெயந்தன் அசுரர்களின் ஆர்ப்பாட்டத்தைக் கண்டு அவர்களோடு யுத்தம் புரிய தீர்மானித்தவனாக அப்ரமு என்ற யானையின் கணவனான ஐராவதம் என்னும் திவ்யமான யானையின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு பலவிதமான ஆயுதங்களையும் தரித்தவனாக ஆயிரக்கணக்கான தேவர்கள் புடைசூழ புறப்பட்டான். அவனுடைய சேனைகளுக்கும் பானுகோபனுடைய சேனைகளுக்கும் வெகு மும்முரமாக யுத்தம் நடைபெற்றது. போரில் அதிக துன்பங்களை அடைந்து தோல்வியை தழுவிக்கொண்டே தேவசேனைகள் அங்கிருந்து பின்வாங்கி பல திசைகளில் ஓட்டம் பிடித்தன. வெற்றியடைந்த அசுரர்களும் அப்படி தப்பியோடிய தேவர்களை துரத்தி பிடித்து கட்டி பானுகோபனின் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அதை கண்ட ஜெயந்தன் பெரிதும் குழம்பி ஆலோசனை செய்தவனாக அநேக பானங்களை சரமாரியாக பொழித்து அசுரர்களின் 100 வாகினி சேனைகளையும் கொன்று அழித்தான். அப்பொழுது கொடுமையே உருவானவனும் வீரம் மிகுந்தவனும் ஆகிய நீலகேசன் என்ற அசுரன் ஜெயந்தனின் மீது பல அஸ்திரங்களையும் பிரயோகித்தான். பதிலுக்கு ஜெயந்தனும் அவன் மீது ஏராளமான அஸ்திரங்களை போட்டு அவனுடைய உறுதியான கவசத்தை உடைத்தெறித்தான். நீலகேசனும் அதிக கோபம் அடைந்தவனாக அந்த ஜெயந்தனின் வில்லின் நானே பல அஸ்திரங்களை போட்டு அறுத்தெறிந்தான். அதன் பிறகு ஜெயந்தன் மாய மந்திரத்தை ஜெபித்து பல வடிவங்களை தரித்து அந்த நீலகேசனின் மீது பானங்களை விடுத்தான். அதனால் சற்று பலமிழந்தவன் போன்ற நிலையில் நீலகேசன் களைத்துச் சோர்ந்தான். அதை கண்டதும் சோமாசுரன், வர்ணன், பத்மன், மாயாபலி, வாமனன், மரகதன், தண்டகன், மாருதபலி, சூரகேசி ஆகிய அசுர வீரர்கள் நீலகேசனுக்கு பதிலாக தாங்களே போரிட முன்வந்து கடுமையாக போர் நிகழ்த்தினார்கள். ஆனால் ஜெயந்தனுடைய மாயையைக் கண்டு மோகத்தை அடைந்தவர்களாக்கி அவர்கள் அனைவரும் தங்கள் பலத்தை இழந்து கொண்டே வந்தார்கள். அதை கண்ட பானுகோபன் தானே போரிட விரும்பி ஜெயந்தனின் மீது ஏராளமான அஸ்திரங்களை பிரயோகித்தான். ஜெயந்தனும் பதிலுக்கு அவன் மீது அநேக அஸ்திரங்களை போட்டான். பிரம்மாண்டமான 1000 அஸ்திரங்களை போட்டு பானுகோபனின் உறுதியான வில்லை முறித்தான். உடனே பானுகோபனும் சிறிதும் சளைக்காமல் ஜெயந்தனின் மீது 1000 அஸ்திரங்களை பொழிந்தான். அதை கண்டு ஜெயந்தன் பானுகோபனுடைய ரதத்தையும் ஏராளமான குதிரைகளையும் ஆயிரக்கணக்கான அஸ்திரங்களையும் வெடித்து கொன்று போட்டான். உடனே பானுகோபன் வேறொரு ரதத்தில் ஏறி அமர்ந்து ஜெயந்தனின் உடலை குறிப்பார்த்து அநேக பானங்களை வர்ஷித்து அவனுடைய அம்பாரதூணியையும் விரைவில் நாசமாக்கினான். அவனுடைய ஐராவதம் யானையையும் கூர்மை வாய்ந்த அஸ்திர கூட்டத்தினால் இரத்தம் பெருக்கெடுத்தோடும்படியாக செய்தான். ஜெயந்தன் அதனால் சுயநினைவற்று மயங்கி கீழே விழுந்தான். அவனுடைய வாகனமாகிய ஐராவதமும் பானுகோபனுடைய தேரை தனது கொம்புகளினால் குறுக்குவாட்டில் வேகமாக இடித்து தள்ளி அதிலிருந்து சாரதியையும் கொன்று போட்டு பானுகோபனின் கருங்கல் போன்ற கெட்டியான மார்பிலும் தன் தந்தங்களினால் முட்டி தள்ளியது. அப்படி முட்டியதினால் அந்த யானையின் தந்தங்கள் ஒடிந்தன. தந்தங்கள் ஒடிந்த அந்த யானையின் கன்னத்தில் பானுகோபன் பலமாக அறைந்தான். அந்த அடியின் வேகத்தை தாங்க முடியாமல் அந்த யானை மூச்சியடைந்து கீழே விழுந்தது. அதை கண்ட அசுரப்படையினர் அனைவரும் பெரிதாக முழக்கமிட்டு மகிழ்ச்சி பெருக்கில் ஆர்ப்பரித்தனர். பானுகோபனும் அந்த தேவலோக பட்டினத்தை தீக்கிரையாக்கிவிட்டு அங்குள்ள தேவர்களையும் தேவ மாதர்களையும் மயங்கி கிடந்த ஜெயந்தனையும் முன்பு பிடித்து வைத்திருந்த தேவர்களையும் தன்னோடு அழைத்து கொண்டு தன் தந்தையின் நகரத்துக்கு விரைந்து வந்தான். அங்கே தன் தந்தையிடம் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விவரமாக தெரிவித்தவுடன் சூரபத்மன் அளவு கடந்த கோபாவேசத்தோடு சிறைப்பட்டிருக்கும் அத்தேவர்களை மூர்க்கத்தனமாக முறைத்து பார்த்து அவர்களை தன் சகோதரியான அஜாமுகியின் முன்னிலையில் அடித்து துன்புறுத்தி அவர்களுடைய கைகளையும் மனம் போன போக்கில் வெட்டி தள்ளினார். ஆனால் கை கால்களையும் வெட்டப்பட்ட அமரர்களுக்கு உடனே புதிய கை கால்களை மீண்டும் முளைத்து விட்டன. அதை கண்ட சூரபத்மன், ஓஹோ, இது அமிர்தத்தை குடித்ததினால் உண்டான விளைவுதான் என்று எண்ணியவளாக ஜெயந்தன் முதலான தேவர்கள் அனைவரையும் அப்பொழுதே சிறையில் அடைத்துவிடும்படி தன் ஆட்களுக்கு கட்டளையிட்டான். தேவமாதர்கள் அசுரப்படையினருக்கு குற்றவேல் செய்யும்படியாக நியமித்துவிட்டு தன் குமாரனை நோக்கி, மகனே பானுகோபா, உன்னுடைய பேராற்றலுக்கு முன் இந்த காரியம் சாதாரணமானதுதான். ஜெயந்தன் முதலான தேவர்களை கட்டி இழுத்து கொண்டு இங்கே கொண்டு வந்தது உனக்கு அவ்வளவு பிரமாதமான காரியமில்லை.
பிள்ளை பிராயத்தில் நீ சின்னஞ்சிறு தொட்டிலில் படுத்திருக்கும் பொழுது ஜன்னல் இடைவெளி வழியாக பவனி வந்து கொண்டிருந்த சூரியனின் மென்மையான கிரணங்கள் உன் மீது பட்டன. அப்பொழுது நீ அளவு கடந்த கோபத்தோடு அந்த சூரியனை உன் கைகளில் பிடித்து உன் தொட்டில் காலோடு சேர்த்து கட்டிவிட்டாய். அதை கண்ட பிரம்மதேவன் சூரியன் நீ விடுவித்து விட வேண்டும் என்று என்னிடம் கேட்டு முறையிட்டார். ஆனால் நானோ அந்த சூரியன் யாரால் பிடித்து கட்டப்பட்டிருக்கிறானோ அவனாலேயே விடுவிக்கத்தக்கவன் என்று பிரம்மனுக்கு கூறிவிட்டேன். உடனே பிரம்மா உன்னிடம் வந்து உனக்கு பிரம்மாஸ்திரம் முதலானவைகளையும் கொடுத்து வேண்டி நின்றார். உடனே நீயும் சூரியனை விடுவித்து விட்டார். என் அருமை மைந்தனே, உன்னுடைய பலமும் பராக்கிரமும் அப்படிப்பட்ட தன்மையதாகும். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜெயந்தன் உனக்கு கால் தூசுக்கு கூட பெறமாட்டான் என்று கூறினார். பிறகு அவன் தன் மகனுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தானும் தன் அந்த புறத்தை நோக்கி சென்றான். இங்கே இப்படி இருக்கும் பொழுது தேவேந்திரனின் அமராவதி பட்டணத்தில் யுத்தத்தில் மூர்ச்சித்து கீழே விழுந்த ஐராவதம் என்ற தேவேந்திரனின் யானையானது மூர்ச்சை தெளிந்து சுய உணர்வை அடைந்ததும் அங்கிருந்து எழுந்து சென்று ஸ்வேதவம், அதாவது திருவெண்காடு என்ற நகரை அடைந்தது. அந்நகர் அதி அற்புத அழகும் மிக புண்ணியமும் வாய்ந்ததாகும். அங்கே சிவபெருமானை வணங்கி பூஜித்து ஐராவதம் அவருடைய அருளால் புதிய அழகான தந்தங்களை பெற்றது. பிறகு அது தேவேந்திரன் தங்கியிருக்கும் மேருமலையை நோக்கி சென்றது. சூரபத்மனின் கொடுமைக்கு இந்திரன் முதலான தேவர்கள் எப்படி ஆளானார்களோ அதே போலவே மகாவிஷ்ணு, பிரம்மதேவன், தவசீலர்களான ரிஷிகள் ஆகியவர்களும் கொடுங்கோளர்களான சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன் இவர்களின் புதல்வர்கள் ஆகியவர்களால் தினசரி வேலை சமயம் என்றில்லாமல் வாட்டி வதைக்கப்பட்டார்கள். இப்படியாக அசுரர்களின் வரலாறுகளை எல்லாம் ஆறுமுக கடவுளான சுப்பிரமணியருக்கு பிரகஸ்பதி தேவர் விளக்கமாக கூறி முடித்தார். இதோட அசுரகாண்டம் முடிஞ்செடுத்து அடுத்தது சங்கர சம்ஹிதையில் சிவரகசிய காண்டத்தில் சந்திப்போம்.